श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश शरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்தபாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரனுடைய தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 297 to 300. இந்த 4 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத இன்றைய தினம் நாம அனுபவிக்க இருக்கோம். இந்த 4 ஸ்லோகங்களானது சஞ்சார பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததி கீழ் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களாக இருந்திருக்கு. கடைசியா நாம பார்த்து முடிச்ச ஸ்லோகம் என்ன, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 297 இருந்து ஆரம்பிச்சு 300 பர்யந்தம் பார்த்து முடிக்கலாம். விஷ்ணோ பதம் கதிவசாத் அபரித்யஜந்தி லோகேஷு நித்ய விஷமேஷு சமப்பிரச்சாரான் அன்வேதுமர்ஹதி திருதாம் அகிலைஹி சுரேந்திரைஹி கங்கா கதம்னு கருடத்வஜ பாதுகே த்வாம் அப்படிங்கிறதான ஸ்லோகம் 296. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, சாரி, அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னாக்கா, சுவாமி தேசிகன் கங்கையை விட பாதுகை மேன்மை பெற்றது அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார். அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கையை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதான உட்கருத்து. அதை நாம சென்ற ஸ்லோகத்துல பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, 297. அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன, பிக்ஷாமபேக்ஷ்ய தனுஜேந்திர கிருஹம் பிரயாத்து குப்தியை கவாம் விஹரதோ வஹதஸ்ச தூத்யம் தத்தாத்ருஷானி சரணாவணி ரங்கபர்த்து त्वत्सङ्गमेन सुभगानि विचेष्टितानि भिक्षामपेक्ष्य धनुजेन्द्र गृहं प्रयातुः गुप्त्यै गवां विहरतो वहदश्च दूत्यं तत्तादृशानि चरणावणि रङ्गभर्तुः त्वत्सङ्गमेन सुभगानि विचेष्टितानि அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 297. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாள் ஒரு சமயம் மகாபலி சக்கரவர்த்தியில யாசகம் பண்றதுக்கு போனார். அது நமக்கு தெரிஞ்சது. வாமனாவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக அந்த மகாபலி சக்கரவர்த்தியில யாச்சகம் பண்றதுக்காக போனார். அப்படி ஒரு அவதாரம் பெருமாளால் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் எடுத்து பசுக்கள் எல்லாம் மேய்த்தார். அதே கிருஷ்ணா அவதாரத்துல பாண்டவர்களுக்கு எல்லாம் தூது போனார். அப்படி பெருமாளால ஒரு அவதாரம் எடுக்கப்பட்டு அவர் செய்த ஒரு கிரியையிலும் பாதுகாதேவி உன்னை சாத்தி கொண்டுதான் அவர் போறார். அப்படி உன்னை சாய்த்து கொண்டு போனதுனாலதான் அந்த எல்லா காரியங்களும் உயர்ந்ததான காரியங்களாக ஆயிடுச்சு. அந்த காரியம் இலச்சி போல இழப்பமா இல்ல. என்ன காரணம்னாக்கா, பெருமாளுடைய ஒவ்வொரு கிரியையிலும் நீ சேர்ந்தே இருந்ததுனாலதான், உன்னை பெருமாள் சாத்தி கொண்டு போனதுனால்தான் அந்த காரியங்கள் எல்லாமே உயர்ந்ததான காரியங்களாக ஆனது அப்படிங்கிறதாக சுவாமி இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகம் நம்பர் 297 மூலமாக. ஏ சரணாவணி, நம்ம
பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே பிக்ஷாம். இங்க பிக்ஷாம் என்ன? யாசிப்பதுன்னு அர்த்தம். யாச்சகம் பண்றா இல்லையா, பிக்ஷைக்கு போறான்னு என்ன அர்த்தம்? யார்கிட்டயும் கேட்க போறா, எனக்கு இது வேணும் அப்படிங்கறத கேட்கறதுக்கு என்ன பேருனாக்கா யாசிப்பதுன்னு அர்த்தம். அதுக்குதான் சம்ஸ்கிருத பிக்ஷாம். அந்த பிக்ஷாம் அந்த யாசிப்பதை அபேக்ஷிய அதை உத்தேசித்து தனுஜேந்திரா, யாரு? அசுரசிரேஷ்டரான மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கிரகம், அவனுடைய வீட்டை பெருமாள் என்ன பண்ணார்? பிரயாதுகு சென்றவராயும். அதோட இல்ல, இப்ப இந்த அதாவது பிக்ஷாம் அபேக்ஷிய தனுஜேந்திர கிரகம் பிரயாதுகு அப்படிங்கிற அந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, பெருமாள் யாசிப்பதை உத்தேசித்து அந்த அசுரனுடைய சிரேஷ்டனான மகாபலி சக்கரவனுடைய கிரகம் வீட்டை பிரயாது சென்றவராயும் கவாம், கவானா பசுக்களுடைய அந்த குப்தியைனா அந்த பசுக்களை சம்ரட்சணம் பண்றது, காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு வியாஜம் இல்லையா. குப்தியன்னு அர்த்தம் அந்த பசுக்களுடைய காப்பாற்றுதலை பொருட்டு விகரதா, விகரதனா சஞ்சாரம் பண்றது, இந்த காரியங்களுக்காக சஞ்சாரம் பண்றது. அப்படி சஞ்சாரம் பண்ணுபவராயும், அது மாத்திரமில்ல தூத்தியம், தூத்தியம்னா தூது போறது. பெருமாள் பஞ்சபாண்டவர்களுக்காக இல்லையா கௌரவர்களிடத்துல துரியோதனன் முதலானவரிடத்துல தூது போனார் இல்லையா, அவளுக்காக யாச்சகம் பண்றதுக்காக அவளுக்கு ஒரு அஞ்சு 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 தெருவாவது கொடுங்கோ அல்லது 5 வீடாவது கொடுங்கோ அப்படிங்கிற மாதிரி யாச்சகம் பண்றதுக்காக பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னாக்கா தூத்தியம், அந்த தூதனுடைய வேலையும் பார்த்தார் அவர். அப்படி வகதஸ்ய அப்படி பண்ணிட்டு இருக்கிறாயும் இருக்கக்கூடிய யாரு? ரங்கபர்த்து, அந்த ரங்கநாதனுடைய தத்தாதிருஷாணி, நாம என்ன சொல்றார்? அப்பேற்பட்ட என்ன பண்ற? விசேஷ்டிதானி, விசித்திரமான நடத்தைகள், தொத்து எல்லாமே தொத்து உன்னுடைய சங்கமேன, சங்கம்னா என்ன? சம்பந்தத்தினாலே, சுபகானி அது எல்லாம் இன்பமாக ஆனது. எப்போ அதாவது இன்பமானதுன்னா அவர் செய்த ஒவ்வொரு கிரியையும் கடைசியில சுபம், அது நல்லது, க்ஷேமம் அப்படிங்கிற விஷயத்தை அடையணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. பொதுவா நம்ம எல்லா காரியங்களும் பண்றோம், அந்த பண்ணக்கூடிய காரியம் எல்லாமே சுபமா முடியணும் அப்படின்னு தானே எல்லாருமே விரும்புவா. அந்த ரீதியில பகவான் மேற்கொண்ட எல்லா விதமான கிரியைகளிலும் துவாம் உன்னை அவர் கூடவே அணிஞ்சின்றதுனாலதான் எல்லா செயல்களிலும் பகவானுக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னாக்கா, அதாவது உயர்ந்ததாக ஆனது. சங்கமேன சுபகானி, உன்னுடைய சங்கமம் தொத் சங்கமேன, உன்னுடைய சம்பந்தத்தினாலே சுபகானி எல்லாமே இன்பமானதாக ஆனது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமெல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார். பெருமாள் அந்த வாமனாவதாரம் எடுத்து மகாபலியிடத்துல யாச்சகம் போன போதும் சரி, அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் எடுத்து பசுக்களை மேய்த்த போதும் சரி, பாண்டவர்களுக்கு தூது போனதும் சரி, இது எல்லாமே பாதுகையை சாத்தி கொண்டு போனதுனாலதான் உயர்ந்ததாக ஆனது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். மேலும் பாதுகாதனுடைய மகிமையை இங்க சத்தியா காண்பிச்சு கொடுக்கிறார். பிக்ஷாமபேக்ஷ தனுஜேந்திர கிருகம் பிரயாது குப்தியைகவாம் விகரதோ பகதஸ்ய தூத்யம் தத்தாதிருஷாணி சரணாவணி ரங்கபர்த்து தொத்சங்கமேன சுபகானி விசேஷ்டிதானி. விசேஷ்டிதான்னு என்ன அர்த்தம்னாக்கா விசித்திரமான நடத்தைகள், விபரமான விசித்திரமான செயல்கள் எல்லாமே எப்படி முடிஞ்சது அப்படின்னாக்கா சுபகானி. ஏன்? தொத்சங்கமேன, உன்னுடைய அந்த சம்பந்தத்தினாலேதான் இது நடந்தது. யாருக்கு? ரங்கபர்த்து. ரங்கபர்த்துனா ஸ்ரீ ரங்கநாதனுடைய அந்த செயல்கள் எல்லாமே அனைத்துமே இல்லையா. ஏ தச்சரணாவணி, பெருமானத்தினுடைய காப்பாற்றக்கூடிய பாதுகையே தத்தாதிருஷான, அப்பேற்பட்ட பெருமாளுடைய செயல்கள் எல்லாமே உன்னுடைய சம்பந்தத்தினாலதான் அது எல்லாம் நடந்தது. வாமனாவதாரம் எடுத்து மகாபலி சக்கரத்தினுடைய கர்ப்பத்தை அடக்கிறதாகட்டும், பசுக்களை மேய்க்கிறதாகட்டும், பாண்டவர்களுக்கு தூது போனதாகட்டும், இது எல்லாமே விசேஷ்டிதானி, எல்லாம் எப்படி நடந்தது? சுபகானி அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு அழகா இந்த ஸ்லோக நம்பர் 297 மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 298. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய
அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க ஸ்லோகம் என்ன? நிர்வேஜ்யமான நவதாள லய பிரசிம்னா நிர்யந்திரணேன நிஜ சஞ்சரண கிரமேண மிருத்னாசி ரங்க நிருபதேஹே மணிபாதுகே த்வம் துக்காத்மகான் பிரணமதாம் துரித பிரரூஹான். நிர்வேஜ்யமான நவதாளலய பிரசிம்னா நிர்யந்திரணேன நிஜ சஞ்சரண கிரமேண மிருத்னாசி ரங்க நிருபதேஹே மணிபாதுகே த்வம் துக்காத்மகான் பிரணமதாம் துரித பிரரூஹான் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 298. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஏ மணிபாதுகே, உயர்ந்ததான ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, உன்னை சாத்தின்னுதான் எல்லா விதமான விஷயங்களையும் பண்றாரு. பெருமாள் கூத்தாடுவது போல எழுந்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்னாக்கா, உன்னை சாத்தி கொண்டு அந்த விஷயங்களை பண்றார். அப்படி அந்த விஷயத்தை எம்பெருமான் பண்ணக்கூடிய விஷயங்களை இல்லையா நிறைய பேர் சேவிக்கிறார். அப்படி நிறைய பேர் சேவிக்கிறவால மகா பாபிகளும் இருக்கா. அவளுக்கு என்ன கிடைக்கிறதுனாக்கா, அவ பண்ண பாபமானது அதன் மூலமா தொலைஞ்சு போயிடுறதான், அவளுடைய துக்கங்களும் போயிடுறதான் இல்லையா. இப்படி உன்னுடைய சம்பந்தம் எம்பெருமானுக்கு இருக்கிறபடியினாலே எம்பெருமான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களை பார்த்து யார் பார்க்கறான்னா, எல்லாருமே பார்க்கிறா. லோகத்துல ஜனங்கள் எல்லாருமே பார்க்கிறா, பாபிகளும் பார்க்கிறா. அப்படி அவர் பாபிகளாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை உன்னை சேர்த்து உன்னுடைய சங்கமத்தினால நீ பண்ணக்கூடிய அந்த விசேஷிதானி செயல்களை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அவ ஈவந்தோ அவ பாபிகளா இருந்தா கூட அவளுக்கும் ஒரு நன்மைகளானது கிடைக்கிறதா. என்ன நன்மைனாக்கா, அவ செய்த பாவங்கள்லாம் தொலைஞ்சி போறது. என்ன அர்த்தம்? பாபி பாவம் பண்ணிட்டான், எம்பெருமான உன்னை சாத்திண்டு எம்பெருமான் பண்ணக்கூடிய பல விஷயங்களை பார்க்கற சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிறதுனால அந்த பாவத்துக்கு, அவன் பண்ண பாவத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கலையா, பலன் கிடையாது. ஏன்னா அந்த பாவமானது போயிடுறதா இல்லையா. அப்படி அந்த பாவம் தொலைகிறது, துக்கங்களும் போயிடுறது அப்படிங்கிற மாதிரியா. அதாவது பாவிகளுக்குமே என்ன பாருங்க, ஒரு தவறு செய்த பாபி இருக்கான், அவனுக்கே இப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் பொழுது உன்னை எப்பவுமே உசத்தியா கொண்டாடிட்டு இருக்கா பாருங்க. அப்ப அவளுடைய நிலைமை எந்த அளவுக்கு மேன்மையாக உயரும், எவ்வளவு பலன்கள் சிரேயசான பலன்களை அவளுக்கு எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத நாம கருத்துல. இந்த இடத்துல பாபிகளுக்கே இவ்வளவு பலன் கிடைக்கிறதுனா சுவாமி, அப்போ மற்றவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும் கேட்க வேண்டிய கேள்வியே அங்க எழவே போறது இல்லை. ஏன்னாக்கா பாவிகளுக்கு எப்படி ஒரு நிலைமை கிடைக்குதுன்னா, அப்ப மற்றவாளுக்கு எப்படி உசத்தியான ஒரு நிலை கிடைக்கும்ன்றது நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். நிர்வேஜ்யமான நவதாளலய பிரசிம்னா நிர்யந்திரணேன நிஜ சஞ்சரண கிரமேண மிருத்னாசிரங்க நிருபதேஹே மணிபாதுகே த்வம் துக்காத்மகான் பிரணமதாம் துரித பிரரூஹான் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 298. ஏ ரங்க நிருபதேஹே மணிபாதுகே, ரங்கநாதனுடைய பாதுகையே, நிர்வேஜ்யமான, அதாவது பிரகாசப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய, நவனா புதியதாக இருக்கக்கூடிய தாளத்தினுடைய லயம். அதாவது ஒரு நடனம் ஆடும் பொழுது இதெல்லாம் வரும். அதாவது தாளம், லயம், ஸ்ருதி இப்படிலாம் சொல்லுவா இல்லையா. அப்படி நவன புதிதா இருக்கக்கூடிய தாளத்தினுடைய லய, ஒற்றுமையினுடைய பிரதிம்னா பெருமையை உடையதா இருக்கக்கூடிய, நிர்யந்திரணேன அப்படின்னாக்கா தடங்களே இல்லாமல் இருக்கிறது, நிஜ தன்னுடைய சஞ்சாரத்தினுடைய கிரமேன ரீதியினாலே பிரணமதாம், நீ பண்ணக்கூடிய செயல்களை பார்த்துட்டு பிரணமதாம், யார் யாரெல்லாம் வணங்குகிறவருடைய வணங்கின்றிருக்காளோ அவளுடைய துக்காத்மகான், நாம துக்க ரூபமா இருக்கக்கூடிய துரிதன பாபம், அப்படி பாபத்தினுடைய இல்லையா பிரரூஹான் முளைகளை மிருத்னாசின்றது கிரியாபதம். மிருத்னாசி எடுத்துனாக்கா போக்கடிக்கக்கூடியது. மிருத்னாசி அப்படின்னாக்கா அதை போக்கடிக்கக்கூடியது. எதைனா, அதாவது பாருங்க, அவ பண்ண பாபம் மாத்திரம் இல்லாம அந்த ரூட்னு சொல்லுவா பாருங்க. ஏன்னா ஒரு விஷயம் நாம சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணா முதல்ல அந்த விஷயத்தை மாத்திரம் போக்கஸ் பண்ணா போறாது, அதனுடைய ரூட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதோட சேர்த்து நம்ம
இப்போ ஒண்ணும் இல்ல, பல் டாக்டர் இருக்கா, அவகிட்ட போறோம், மேலாப்புல இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ண பார்த்துன்னு வந்துட்டு அப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் பெயின் வரும். என்னன்னு பார்த்தா மறுபடியும் ரூட்ல இருந்து மறுபடியும் அந்த பெயின் ஆனது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுவான் அந்த டாக்டர்? அதனுடைய வேரோட என்ன பண்ணுவான், அதை எடுத்துருவான், ரிமூவ். அப்பதான் அந்த மத்த பற்களுக்கு எந்த உபாதையும் வராம இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோமோ. அந்த மாதிரி இங்க ஒருத்த ஈவன் தான் தப்பே பண்ணியிருந்தா கூட அவனை மேலும் அதனுடைய ரூட் வரைக்கும் போய் அவனை மேன்மேலும் தவறுகளே செய்யாத மாதிரியும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை பண்ணுவாராம். அப்படி துரித பாபத்தினுடைய பிரரோகான் முளைகளை, அந்த முளைனா ரூட், அதை மிருத்நாசி போக்கடிக்கக்கூடியதான ஒரு நிலைய நீ நீ கொண்டிருக்காய் அப்படின்னு பாதுகாதேவி வசத்தியா கொண்டாடுற இல்லையா. பெருமாள் உன்னுடைய சம்பந்தத்துல இருந்து பண்ணக்கூடிய செயல்களை ஒரு பாப்பி பார்த்தா கூட அவனுக்கு எந்ததான ஒரு நிலை ஏற்படுறது, அவன் பண்ணக்கூடிய பாபத்தினுடைய முளைகளையும் நீ போக்கடிக்கிறாய் அப்படிங்கிறதாக இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். நிர்வேஜ்யமான நவதாலய பிரசின்ன நிர்யந்திரணேன நிஜ சஞ்சரண கிரமேண மிருத்நாசிரங்க நிருபதேஹே மணிபாதுகேத்வம் துக்காத்மகான் பிரணமதாம் துரித பிரரோகான் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 298. அடுத்து நான் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 299. அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க. நித்யம் யயேவ ஜகதோ மணிபாதரக்ஷே சத்தாஸ்திதி பிரயத்தனேஷு பரம் நிதானம் சோபி ஸ்வதந்திர சரித ஸ்வததீன விருத்திஹி காவா கதா ததிதரேஷு மிதம்பசேஷு. நித்யம் யயேவ ஜகதோ மணிபாதரக்ஷே சத்தாஸ்திதி பிரயத்தனேஷு பரம் நிதானம் சோபி ஸ்வதந்திர சரித ஸ்வததீன விருத்திஹி காவா கதா ததிதரேஷு மிதம்பசேஷு அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 299. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஏ பாதுகையே, இந்த பெருமான் அநேக விதமான செயல்களை பண்றாருன்னு பார்த்தோம். அதுல முக்கியமான காரியம் என்னன்னாக்கா, அந்த எல்லா உலகங்களையும் உண்டாக்குறது, அதாவது சிருஷ்டின்னு, இந்த எல்லா உலகங்களையும் உண்டாக்குவது அப்படிங்கிற காரியம் தொடங்கி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது அப்படிங்கிற அந்த செயல்ல தொடங்கி சகல காரியங்களையும் இல்லையா தன்னுடைய இச்சைப்படியே நடத்துகிற பெருமாளே என்ன பண்றார் அப்படின்னாக்கா, உன்னுடைய அதீனமாகத்தான் காரியம் பண்றார். பெருமான் அவர் சுதந்திரமா என்ன பண்றாருனாக்கா சகல விதமான செயல்களையும் பண்றார். எதில் தொடங்கி எல்லா உலகங்களையும் சிருஷ்டிக்கிறது அப்படிங்கிற காரியம் தொடங்கி எல்லா விதமான செயல்களும் என்ன பண்ற, தன்னிச்சைப்படி நடத்துகிற பெருமாளை என்ன பண்றாரு அப்படின்னாக்கா உன்னுடைய அதீனமாகத்தான் செய்யும். அப்போ மத்தவாள்லாம் உன்னுடைய அதீனமா இருப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க கேட்க முடியுமா? நம்மளால கேட்கவே முடியாது. எம்பெருமானே பாதுகாதேவி உன்னுடைய அதீனமா தான் இருந்துருக்க காரியம் பண்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மத்த மத்த எல்லாருமே மத்தவெல்லாம் எம்பெருமான காட்டு மத்தவெல்லாம் அல்பமானவர்கள் தானே இல்லையா. அதனால மற்ற அற்பர்கள்லாம் உன் அதீனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்கணுமா? கேட்கவே வேண்டாம். ஏன், அந்த ஒரு வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு. சகல லோகத்தையும் சிருஷ்டிச்சு எல்லா விதமான சகல காரியங்களையும் தன்னிச்சையா நடத்துகிற பெருமாளே இல்லையா. அங்க ஏவகாரம் போட்டிருக்காரு பாருங்க. நித்தியம் ஏவ ஜகதோ மணி ஏவ, அந்த ஏவகாரத்தினுடைய தாற்பயம் என்னன்னு பார்த்திடலாம். எம்பெருமானே உன்னுடைய அதீனமாதான் காரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டா மத்தவாள்லாம் உன்னுடைய அதீனமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்துல என்ன பெரிய விஷயம் சுவாரஸ்யம் இருக்க போறது? ஒண்ணுமே இல்லை. அதனால ஏ பாதுகையே, ஏ மணிபாதரக்ஷே, உயர்ந்த ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, யஹா ஏவ, அந்த ஏவகாரத்தினால பெருமாள் தான், எந்த பெருமாள் தான், யஹா ஏவ எந்த பெருமாள் தான், ஜகதஹா, ஜகதஹனா இந்த உலகத்தினுடைய சத்தா, சத்தானா சிருஷ்டிக்கிறது உண்டாக்குறது அப்படிங்கிறது என்ன, ஸ்திதி இல்லையா, கொஞ்சம் இல்லாம இருக்கிறது என்ன, கொஞ்ச காலம் இருக்கிறது என்ன, ஸ்திதினா இருக்கிற நிலை, கொஞ்ச காலம் தானே இருக்கும் அந்த உலகம்
இல்லையா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைக்கிள் தானே, சிருஷ்டி பிரளயம் அப்படிங்கிறது இப்ப மாறி மாறி தானே ஒரு ஒரு யுகங்களுக்கு நடந்துட்டே தான் இருக்க போகுது. வேறுபட்ட காரியத்தையே எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அது எல்லாமே பிரயத்தனேஷு. வியாபாரம் என்ன, எம்பெருமான் பண்ணக்கூடிய செயல்கள் என்ன, பரம் நிதானம் இல்லையா? அதற்கெல்லாம் அவர் தானே உயர்ந்த காரணமா இருந்திருக்கார். எப்படி? சுதந்திர. சுதந்திரனா தன்னுடைய அதீனமா இருக்கக்கூடிய சரிதா, அந்த வியாபாரத்தை உண்டாத இருக்கக்கூடிய சோபி அந்த பெருமாளே விருத்திகி அந்த வியாபாரத்தை எப்படி இருந்திருக்காருனாக்கா, எப்படி உண்டாத இருந்திருக்காருனாக்கா, ததிதரேஷு அந்த பெருமாளை காட்டிலும் வேறான மிதம் மிதம்பஜேஷு அற்பர்கள் விஷயத்துல காவா கதா, அவா விஷயத்துல என்ன கதை இருக்க போறது இல்ல? எம்பெருமானே இந்த சிருஷ்டியை பண்ணி இந்த உலகத்தை சம்ரட்சணம் பண்ணக்கூடிய சகல விதமான காரியமும் பண்ற சுதந்திரமா இருந்தாலுமே உன்னுடைய அதீனமா அவரே யகாயேவ அவரே இருந்திருக்கும் பொழுது இல்லையா, காவா கச்சா நம்ம வேற ஒருத்தருடைய கதையை நம்ம என்ன சொல்றது? நாங்க சொல்ல வேண்டியது என்ன, கேட்க வேண்டியது என்ன? ஒண்ணுமே கிடையாது. அதனால பாதுகாதேவி எம்பெருமானே உன்னுடைய அதீனமானபடியினால மத்த விஷயத்தை நம்ம சொல்லணுமா? அப்ப பெருமாளே பாருங்கோ அப்படி இருந்துட்டு இருக்காருன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் இல்லையா? அதே மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படிங்கறத நம்ம காண்பிச்சு கொடுக்கிறாரு. எம்பெருமானே அந்த பாதுகானுடைய அதீனமா இருக்கிறது, நாமளும் அந்த பாதுகானுடைய அதீனமா தான் இருக்கணும். அப்படி அதை தவிர வேற என்ன இருக்க போறதுன்றது அழகா இந்த ஸ்லோகம் எல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார். நித்யம் யேவ ஜகதோ மணிபாதரக்ஷே சத்தாஸ்திதி பிரயதனேஷு பரம் நிதானம் சோபி ஸ்வதந்திர சரிதா தததேன விருத்திஹி காவா கதா ததிதரேஷு மிதம்பஜேஷு அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 299. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் 300. ரொம்ப பொறுமை வேணும். பொதுவா பாருங்க, நம்ம இப்போ வாசிச்சுட்டு இருக்க இந்த வகுப்பை எடுத்துட்டேன்னா முதல்ல எல்லாம் ஒரு 35 பேர் வந்துட்டு இருந்தா, இப்ப ரொம்ப அதனுடைய ஆட்கள் குறைஞ்சுட்டே வரா. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னாக்கா, நமக்கு பகவத் சங்கல்பம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவா, அது கிடைக்கணும். அதே மாதிரி சுவாமியினுடைய அனுகிரகம், தேசியனுடைய அனுகிரகம் இருக்கணும், அதுவும் கிடைக்கணும். ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கணும், அதுவும் கிடைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு அனுகூலமா இருக்கணும். ஆனா பல நேரங்கள்ல நிறைய நமக்கு பிரதிகூலமா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால நம்மளாலேயே பாருங்க, ஒரு விஷயத்த எட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கும், சேலஞ்சிங்கா தான் இருந்துட்டு இருக்கும். அந்த ரீதியில நமக்கு பாருங்க இவ்வளவு 35 பேர் வந்துட்டு இருந்தா, இப்போ அதனுடைய இது ரொம்ப 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 குறைஞ்சுட்டே வருது. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்தது ஸ்லோகம் நம்பர் 300. நிர்விஷ்டனாக சயனேன பரேண பும்சா ஞஸ்தே பதே त्वयि पदावनि लोकहेतोः स्वर्गौकसां त्वदनुधावන तत्पराणां सत्यपदानि विपदाम् अपदं भवन्ति. निर्विट्टनाग शयनेन परेण पुंसा न्यस्ते पदे त्वयि पदावनि लोकहेतोः स्वर्गौकसां त्वदनुधावन तत्पराणां सत्यपदानि विपदाम् अपदं भवन्ति. இது ஸ்லோகம் நம்பர் 300. முழுமையான நம்பர் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். 100, 200, 300 அப்படின்னு வரும்பொழுது நமக்கே ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா அப்ப அந்த நம்பருக்கு ஒரு நமக்கு ஒரு ஃபேண்டசின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த ரீதியில முதல் ஸ்லோகம் தொடங்கினோம். இன்றைய தினம் 300வது ஸ்லோகத்துல இருந்துருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா 100 ஸ்லோகம் கத்துக்கிறதே ரொம்ப பரிசிரமம். 200 அதை தாண்டி 300 அப்படிங்கிற விஷயத்தை நாம ரீச் பண்ணிருக்கோம். இன்னும் இதை தாண்டி மென்மேலும் நிறைய சுவாமியினுடைய அந்த கிரந்தத்தை முழுமையா பூர்த்தி பண்ணணும். அந்த ரீதியில அந்த 300 அப்படின்னு நம்பரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாவும் இருக்கு. என்ன ஸ்லோகம் அது? நிர்விட்டனாக சயனேன பரேண பும்சா ஞஸ்தே பதே त्वयि पदावनि लोकहेतोः स्वर्गौकसां त्वदनुधावन तत्पराणां सत्यपदानि विपदाम् अपदं भवन्ति. அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன அதனுடைய பாவார்த்தம்? ஏ பாதுகையே, பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஆதிசேஷன் இடத்துல சயனிச்சுட்டு இருக்கார். இந்த லோகங்கள் எல்லாம் உன்னை சாத்திண்டு வீதியில வந்துட்டு இருக்கார். தேவதைகள் எல்லாருமே கூட வந்துட்டு இருக்கா. அவருடைய ஸ்தானங்களுக்கும் எந்தவித குறையும் கிடையாது. அதாவது பெருமாள் வீதியில எழுந்தினாலும் இல்லையா, மத்தவாள்லாம் பின்னாடி போயின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இருந்துட்டு எந்த குறையும் வராது, பகவானால் பின்போக வேண்டும் அப்படிங்கிற என்ன அர்த்தம் பாருங்க. ஏ பதாவணி,
பெருமாளுடைய திருவடியை காப்பாடுற பாதுகையே நிர்வீட்ட அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி நிர்வீட்டன அனுபவிக்கப்படுகிற நாக ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய சயனே சயனேன அந்த படுக்கையை படுத்துட்டு இருக்கார் யாரு? எம்பெருமான். அப்படி பரேன பும்சா பரமபுருஷனான பெருமாளாலே லோகஹேதோ ஜனங்களை காப்பாற்றுவதற்காக துவை உன்னிடத்துல பதே திருவடியானது ஞஸ்தே சதி. அப்படி பெருமாள் மேல என்ன பண்றார்? திருவடியை வைக்கிறார், பாதுகை மேல திருவடியை வைக்கிறார் இல்லையா? அப்படி தொய் உன்னிடத்துல பதே திருவடியானது ஞஸ்தே சதி வைக்கப்பட்ட போது தொட்டு உன்னுடைய அனுதாவன பின்னோடுவதுல தத்பரான உன் பின்னாடி பின்தொடரணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவர்களா இருக்கக்கூடிய சொர்க்கௌகசாம் தேவதைகளுடைய பதானி பட்டங்கள் சத்யா உடனே விபதாம் ஆபத்துகளுக்கு அபதம் இடமில்லாத. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, நீ அந்த பாதுகாதேவி பெருமாள் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உன்னை சேவிக்கக்கூடிய நிறைய பேருக்கு, உன்னை கொண்டாடக்கூடிய நிறைய பேருக்கு, உன்னை ஆராதனம் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு பலவிதமான பட்டங்கள் அடைய போறது. அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே உள்ளவாளுடைய பட்டங்கள் பறிபோக போறதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த ரீதியில தேவதைகள்லாம் தேவருடைய பதானி அந்த பட்டங்களானது சத்யா உடனே விபதாம் ஆபத்துகளுக்கு அபதம் இடமில்லாமல் பவந்தி. அவ என்ன பண்றா பாருங்க, எம்பெருமான் பாதுகாதேவனுடைய அவள் மேல தன் திருவடியை வைக்கிறார். அப்ப மத்த தேவதெல்லாம் தயாராயிடுறாளாம். என்னன்னாக்கா, எம்பெருமான் எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்றோம் அங்கெல்லாம் கூடவே எம்பெருமான் மாத்திரம் உன்னை பின்னோக்கி வரல, எல்லா தேவதைகளும் உன்னை நோக்கி வரா. ஏன்னாக்கா தன்னுடைய பதவிக்கு எந்தவித ஆபத்துகளும் ஏற்பட்டுடக் கூடாது அப்படிங்கிறதுக்கா உன்னை விபதாம் பவந்தி. உன்னை உடனே எப்போ? சத்யா அடுத்த க்ஷணமே, தாமதிக்கவே மாட்டாளாம். எம்பெருமான் புறப்படுறான்னா பாதுகாதேவியை சாத்திட்டு அவளும் பின்னாடியே போயிடுவான். ஏன் அப்படின்னாக்கா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக உடனடியாக எம்பெருமான் பாதத்து மேல அந்த பாதுகை மேல தன் திருவடியை வைத்த அடுத்த க்ஷணமே அவளும் தயாராயிடுவாளாம் அந்த பாதுகாதேவியை பின்தொடர்வதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம். நிர்வெட்டனாக சகரேன பரேன பும்சா ஞஸ்தே பதே தொய் பதாவணி லோகஹேதோஹோ. அவர் புறப்படுறதுக்கு காரணம் என்ன? லோகஹேதோ. இந்த லோகத்துல பல விஷயங்கள் நடக்கிறது இல்லையா, அதெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் புறப்படுறார். ஆனா சொர்க்கௌகசாம் அந்த தேவதைகள் என்ன பண்றானாக்கா தொதனுதாவன தத்பன உன்னவாழ பின்தொடர ஆரம்பிச்சிடுறா. உடனே சத்யா பதானி விபதாம் பவந்தி. ஏன்னா அவளுடைய பதவிகளுக்கு ஆபத்து வந்துட போறதோ அப்படிங்கிற ரீதியில பயந்துட்டு உன்னை பின்தொடர்கிறார்கள். அப்பேற்பட்ட உசத்தியான நிலையில நீ இருந்துட்டு இருக்க அப்படிங்கிறதாக சுவாமி இங்க கொண்டாடுறார். நிர்வெட்டனாக சகனேன பரேன பும்சா ஞஸ்தே பதே த்வயி பதாவணி லோகஹேதோஹோ ஸ்வர்கௌகசாம் தொதுனுதாவன தத்பரானாம் சத்ய பதானி விபதாம் உபதம் பவந்தி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 300வது ஸ்லோகம். இதோட இன்றைய தினத்திற்கான 4 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாச धन्यवादाः. धन्यवादाः स्वामी. धन्योऽस्मि स्वामी.